ரிஷபராசி அன்பர்களே, வெற்றி என்பது இறுதியானதல்ல. தோல்வி என்பது ஆபத்தானதல்ல. தொடர்வதற்கான தைரியம்தான் முக்கியம். இந்த வாசகம் வெறும் ஒரு பொன்மொழி மட்டுமல்ல. இது காலம் மற்றும் கர்மவினை என்று நாம் அழைக்கும் வேத ஜோதிடத்தின் அடிப்படை தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. கிரகங்கள் ஒருபோதும் வெற்றியை உங்களுக்கு தட்டில் வைத்து தருவதில்லை. அவை ஒரு காலகட்டத்தை, அதாவது ஒரு சரியான நேரத்தை மட்டுமே நிர்ணயிக்கின்றன. அந்த நேரத்தில் தைரியத்தை வெளிப்படுத்தி செயல்படுவது என்பது முழுமையாக உங்களை சார்ந்ததே. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் என்றால் 2025 டிசம்பர் 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சாதாரணமானவை அல்ல. பிரபஞ்சத்தில் ஒரு அபூர்வமான கிரகச் சேர்க்கை உருவாகிக் கொண்டிருக்கிறது. இது உங்களை வெறும் எண்ணங்களிலிருந்து வெளியேற்றி நேரடியாக கர்ம பூமியில் செயல்களத்தில் நிற்க வைக்கப் போகிறது. இந்த வீடியோவை இறுதி வரை மிக கவனமாக பாருங்கள். ஏனெனில் உங்கள் லக்னாதிபதியின் நிலை ஒரு விசேஷ யோகத்தை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. இதை சரியான நேரத்தில் பகுப்பாய்வு செய்யாவிட்டால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கையை விட்டு நழுவி போகலாம். முதலாவதாக, உங்கள் லக்னாதிபதியான சுக்கிரனை கவனியுங்கள். சுக்கிரன் இப்போது உங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் 8ஆம் வீடு பெரும்பாலும் பயத்தின் பார்வையில் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு ஞானிக்கு 8ஆம் வீடு என்பது ஆழமான மாற்றம் மற்றும் திடீர் லாபத்தின் மையமாகும். அங்கே சுக்கிரன் தனியாக இல்லை. அவருடன் ஆன்மாவின் காரகனான சூரியனும் ஆற்றலின் காரகனான செவ்வாயும் இணைந்துள்ளனர். இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் இப்போது ஒரு உள்முகமான மாற்றத்தின் காலகட்டத்தில் உள்ளீர்கள். வெளியே ஒருவேளை அமைதி நிலவலாம், ஆனால் உங்களுக்குள் ஒரு எரிமலையைப் போன்ற ஆற்றல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடன் உங்களுக்கு பாக்கியத்தை அருள்பவராக சனி பகவான் இருப்பார். அவர் உங்கள் 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில், தனது சொந்த ராசியிலேயே மிக வலிமையாக அமர்ந்துள்ளார். 11ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்கள் உழைப்பு வீணாகாது என்பதை தெளிவாக காட்டுகிறார். முடிவுகள் உறுதியானதாகவும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருப்பதாகவும் இருக்கும். மறுபுறம் கர்மஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கும் ராகு உங்களை லட்சியவாதியாக மாற்றியுள்ளார். நீங்கள் இப்போது வேலையில் அதிக வெறியுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. இறுதியாக, தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கும் தேவகுரு பிரகஸ்பதி குரு பழைய முதலீடுகள் அல்லது சேமித்து வைத்த பணத்தை பற்றி சில மறுமதிப்பீடுகள் நடந்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். சரி, இப்போது 2025 டிசம்பர் 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளுக்கான துல்லியமான பலன்களை விரிவாக பார்ப்போம். முதல் நாளிலிருந்து தொடங்குவோம். புதன்கிழமை, 24 டிசம்பர் 2025. நான் இந்த நாளை மாற்றத்திற்கான நாள் என்று அழைப்பேன். ஏனெனில் இந்த நாளில் சந்திரன் தனது ராசியை மாற்றுகிறார். மேலும் இந்த மாற்றம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும். நாளின் பெரும்பகுதி காலை முதல் மாலை வரை சந்திரன் உங்கள் 9ஆம் வீட்டில், அதாவது பாக்கியஸ்தானத்தில், மகர ராசியில் இருப்பார். 9ஆம் வீடு என்பது பாக்கியம், தந்தை மற்றும் உயர்கல்வியை குறிக்கும். காலையில எழுந்தவுடனே உங்கள் மனம் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் தீவிரமாகவும் இருப்பதை உணர்வீர்கள். வாழ்க்கையின் பெரிய கேள்விகளை பற்றி சிந்திப்பீர்கள். மகர ராசி என்பது நடைமுறை யதார்த்தத்தின் ராசி. நீங்கள் காற்றில் கோட்டை கட்ட மாட்டீர்கள், தரையில் நின்று திட்டங்களை தீட்டுவீர்கள். நீங்கள் ஏதேனும் ஆலோசகரை சந்திக்க விரும்பினால், குரு அல்லது வழிகாட்டியுடன் பேச விரும்பினால், அல்லது உங்கள் தந்தையிடம் ஏதேனும் முக்கியமான விவாதம் செய்ய விரும்பினால், அதை மாலை நேரத்திற்கு முன்பே செய்துவிடுங்கள். 9ஆம் வீட்டு சந்திரன் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருவார். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை தேவை. பஞ்சாங்கத்தின்படி இன்று மதியம் 1:11 PM வரை பத்ரை உள்ளது. பத்ரை நேரத்தில் நாம் சுபகாரியங்களை தொடங்குவதில்லை. நீங்கள் ஏதேனும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டுமென்றாலோ, புதிய வாகனத்தின் டெலிவரி எடுக்க வேண்டுமென்றாலோ, அல்லது வேலைக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டுமென்றாலோ என் ஆலோசனையை கேளுங்கள். மதியம் 1:11 பிந்தைய நேரத்தை தேர்ந்தெடுங்கள். ஜோதிடத்தின் பயனே இதுதான். மோசமான வானிலையில் நாம் குடையை விரித்துக் கொள்கிறோம். கடிகாரத்தில் மாலை 7:46 அடித்தவுடன் ஆற்றல் அப்படியே மாறிவிடும். சந்திரன் 10ஆம் வீட்டில் நுழைவார். இங்கே ஏற்கனவே ராகு அமர்ந்துள்ளார். மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வெறி என்று சொல்லக்கூடிய ராகுவும் சேரும்போது உங்கள் மூளை ஓய்வு என்பதிலிருந்து விலகி நேரடியாக லட்சியத்தின் மீது வந்துவிடும். உங்களுக்கு திடீரென்று உங்கள் தொழில் பற்றிய கவலை ஏற்படும், அல்லது ஒரு புதிய ஐடியா தோன்றும். அதை நீங்கள் உடனடியாக செயல்படுத்த விரும்புவீர்கள். இந்த நாளில் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன்
8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருக்கிறார். இன்றைய தினம் உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 8ம் வீடு மறைமுக நோய்கள் அல்லது திடீர் காயங்களை குறிக்கிறது. இன்று படிக்கட்டுகளில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கவனமாக இருங்கள். நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் சாலையில் கோபப்படுவதை தவிர்க்கவும். சூரியன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை உங்களுக்குள் கோபத்தை நிறைக்கலாம். மேலும் 8ஆம் வீடு அந்த கோபத்தை வெடிக்கும் அளவுக்கு மாற்றலாம். வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அமைதியாக இருங்கள். வியாழக்கிழமை 25 டிசம்பர் 2025. இப்போது இந்த முழு வாரத்தின் ஹீரோ என்று சொல்லக்கூடிய நாளுக்கு வருவோம். ரிஷப லக்னக்காரர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் தொழில் மற்றும் நிதிநிலைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இது விடுமுறை நாளாக இருந்தாலும் கிரகங்கள் விடுமுறையில் இல்லை. இன்று நாள் முழுவதும் சந்திரன் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பார். 10ஆம் வீடு என்பது நமது கர்மா, நமது அந்தஸ்து, நமது பொது பிம்பம். ராகு அங்கே ஏற்கனவே இருக்கிறார். ராகுவின் வேலை விஷயங்களை பெரிதுபடுத்துவது. சந்திரனும் ராகுவும் 10ஆம் வீட்டில் சேரும்போது மனிதன் தனது வேலையில் மூழ்கி விடுகிறான். இன்று உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள், உங்கள் பாஸ் உங்கள் பக்கம் பார்ப்பார்கள். நீங்கள் தொழிலில் இருந்தால் நீங்கள் பயந்து கொண்டிருந்த அந்த ரிஸ்கை இன்று எடுக்கலாம். ராகு உங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக யோசிக்கும் சக்தியை தருவார். இன்று காலை 8:18 சதயம் நட்சத்திரம் தொடங்குகிறது. சதயம் என்றால் 100 மருத்துவர்கள் என்று பொருள். இந்த நட்சத்திரம் குணப்படுத்துதல் மற்றும் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு உரியது. நீங்கள் அலுவலகத்தில் ஏதேனும் அரசியலுக்கு ஆளாகியிருந்தாலோ அல்லது ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தாலோ, இன்று சதய நட்சத்திரத்தின் ஆற்றலால் நீங்கள் அந்த பிரச்சனையின் ஆணி வேரை அடைவீர்கள். டேட்டா சயின்ஸ், ஆராய்ச்சி, ஜோதிடம் அல்லது மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டிற்கு சமம். இப்போது பணத்தை பற்றி பேசுவோம். தரவுகளின்படி இது நிதிநிலைக்கு மிகச் சிறந்த நேரம். ஏன் தெரியுமா? பாருங்கள். சனி உங்கள் 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். சனியே உங்கள் 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பது இது ஒரு மகா தனயோகத்தை உருவாக்குகிறது. மேலும் இன்று சந்திரன் 10ஆம் வீட்டை தூண்டுகிறார். இதன் நேரடி அர்த்தம், இன்று நீங்கள் செய்யும் வேலைக்கான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பழைய பேமெண்ட் சிக்கியுள்ளதா? இன்று நினைவூட்டல் அனுப்புங்கள். லோன் பாஸ் ஆக வேண்டுமா? இன்று ஆவணங்களை தயார் செய்யுங்கள். பணம் வருவதற்கான மிக வலுவான யோகங்கள் உருவாகின்றன. ஆனால் 10ஆம் வீடு இவ்வளவு ஆக்டிவாக இருக்கும்போது நாம் பெரும்பாலும் நம் வீடு, குடும்பத்தை புறக்கணித்து விடுகிறோம். சந்திரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை உங்களை கொஞ்சம் சுயநலவாதியாக மாற்றலாம். உங்கள் மனதில் இலக்கு மட்டுமே ஓடிக்கொண்டிருப்பதால் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்காமல் போகலாம். இன்று மாலை வீட்டிற்குச் செல்லும் முன் உங்கள் துணைக்காக ஏதாவது வாங்கிச் செல்லுங்கள். அது சிறிய பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சிறிய செயல் ராகுவின் எதிர்மறை விளைவை முறியடித்துவிடும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் சதய நட்சத்திரம் மிகவும் நல்லது. கடினமான பாடங்கள் இன்று எளிதாக புரியும். வெள்ளிக்கிழமை 26 டிசம்பர் 2025. இந்த நாள் உணர்ச்சிகளுக்கானது அல்ல. இது செயல்படுத்துதலுக்கான நாள். இது முடிவுகளை எடுக்கும் நாள். சந்திரன் இன்னும் 10ஆம் வீட்டில்தான் இருக்கிறார். ஆனால் காலை 9 மணி AM மணிக்கு நட்சத்திரம் மாறிவிடும். சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைவார். என்னிடமுள்ள ஜாதக கட்டம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஷேர் மார்க்கெட் விற்பனை செய்யவும். இதன் பின்னணியில் உள்ள லாஜிக்கை விளக்குகிறேன், கவனமாக கேளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தின் சின்னம் 2 முகங்களை கொண்ட மனிதன். இந்த நட்சத்திரம் பழைய விஷயங்களை முடித்துவிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் உங்கள் 8ஆம் வீட்டில், அதாவது திடீர் இழப்பை தரக்கூடிய வீட்டில் 3 கிரகங்கள் அமர்ந்துள்ளன. சூரியன், செவ்வாய், சுக்கிரன். சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எனவே நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் இன்று புதிய பணத்தை போடாதீர்கள். கிடைத்துக் கொண்டிருக்கும் லாபத்தை புக் செய்துவிட்டு வெளியேறுங்கள். பேராசை இன்று நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஏனெனில் 8ஆம் வீட்டு கிரகங்கள் திடீரென்று ஆட்டத்தை மாற்றக்கூடும். இன்னொரு விஷயம், இன்று மதியம் 2 மணி PM முதல் வியதீபாத யோகம் தொடங்குகிறது. சாஸ்திரங்களில் வியதீபாதம் சுபகாரியங்களுக்கு நல்லதாக கருதப்படுவதில்லை. இது ஸ்திரமற்ற தன்மையை தரும். எனவே உங்களின் எந்த ஒரு பெரிய நிதி முடிவாக இருந்தாலும்
யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும் அல்லது டீல் முடிக்க வேண்டும் என்றால் மதியம் 2 மணிக்கு முன்னதாகவே செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். பூரட்டாதி ஒரு உக்கிரமான நட்சத்திரம். எனவே இன்று பணியிடத்தில் உங்களுக்கு கோபம் சீக்கிரம் வரலாம். ஒருவேளை உடன் பணிபுரிபவர் உங்களை புண்படுத்தும் விதமாக ஏதாவது பேசலாம். ராகு அங்கே அமர்ந்துள்ளார். அவர் எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றுவார். இன்று ஏதேனும் வாக்குவாதம் வந்தால் அங்கிருந்து விலகிவிடுங்கள். இன்று ஈகோவை நடுவில் கொண்டு வராதீர்கள். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முடிவுகளை தருவார். நீங்கள் உங்கள் பொறுமையை இழக்காமல் இருந்தால் மட்டும் போதும். இந்த நாளின் முடிவு மிக அழகாக இருக்கிறது. நள்ளிரவு, அதாவது 27ஆம் தேதி அதிகாலை 3 மணி 10 நிமிடங்களுக்கு சந்திரன் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குச் செல்வார், உங்கள் 11ஆம் வீட்டிற்கு. அங்கே சனி பகவான் அவரை வரவேற்பார். இதன் அர்த்தம் என்னவென்றால், 26ஆம் தேதி இரவு நீங்கள் தூங்கச் செல்லும்போது என் வேலை முடிந்தது என்ற நிம்மதி இருக்கும். அடுத்த நாளுக்கான சூழ்நிலை இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி. இப்போது நம் வீட்டின் அஸ்திவாரமாக இருப்பவர்கள், நமது இல்லத்தரசிகள் பற்றி ஒரு சிறப்பு விவாதம் செய்ய விரும்புகிறேன். பெரும்பாலும் ராசி பலன்களில் இல்லத்தரசிகள் தனியாக குறிப்பிடப்படுவதில்லை. ஆனால் ரிஷப லக்ன இல்லத்தரசிகளுக்கு இந்த 3 நாட்களும் மிக முக்கியமானவை. ஏன்? வாருங்கள் பார்ப்போம். பாருங்கள், கடந்த சில காலமாக கேது உங்கள் 4ஆம் வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்துள்ளார். 4ஆம் வீக்காம் வீடு என்பது உங்கள் வீடு, உங்கள் சமையலறை, உங்கள் அமைதி. கேது இங்கே வெறுப்பை உருவாக்குகிறார். இந்த 3 நாட்களில் நீங்கள் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆனால் பதிலுக்கு எந்த பாராட்டும் அல்லது அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம். நான் யாருக்காகச் செய்கிறேன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழலாம். இந்த உணர்வு கிரகங்களால் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் வீட்டை புதுப்பித்தல் அல்லது அலங்கரிப்பது தொடர்பாக எந்த பிடிவாதமும் பிடிக்காதீர்கள். ஏனெனில் கேது விஷயங்களை சிக்கலாக்கலாம். மிகப்பெரிய விஷயம், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாயுடன் 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 8ஆம் வீடு என்பது புகுந்த வீட்டை குறிக்கும். டிசம்பர் 24 முதல் 26 வரை கணவர் வீட்டார் தரப்பில் சிறிய விஷயத்திற்காக கூட வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வலுவான சாத்தியங்கள் உள்ளன. செவ்வாய் அங்கே ஆக்ரோஷத்தை தருகிறார். உங்களின் சிறிய பேச்சு கூட பெரிதுபடுத்தப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பது ஹார்மோன் சமநிலையின்மை அல்லது இடுப்பு வலியை குறிக்கிறது. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஓய்வு தேவை. டிசம்பர் 25 அன்று சந்திரனும் ராகுவும் 10ஆம் வீட்டில் சேரும்போது உங்களுக்குள் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்படும். வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளிருந்து வெளியேறி எதையாவது சாதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். நீங்கள் வீட்டிலிருந்தே ஏதேனும் சிறு தொழில் செய்பவர் என்றால் 25ஆம் தேதி உங்களுக்கு கோல்டன் டே. உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும், உங்கள் பெயர் பரவும். மேலும் ஆம், குரு வக்ரமாகி உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். வீட்டில் ஏதேனும் பழைய பிரச்சனை எழுந்தால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். வக்ர குரு சில நேரங்களில் நாம் சொல்ல விரும்பாத வார்த்தையை பேச வைத்து விடுவார். ஆனால் எதிரில் இருப்பவர் அதை தவறாக எடுத்துக்கொள்வார். எனவே என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 3 நாட்களில் நீங்கள் மௌனம் மற்றும் சேவை ஆகியவற்றுக்கிடையில் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும். தொகுப்புரை. எனவே ரிஷப லக்ன நண்பர்களே, இந்த 3 நாட்களையும் ஒரு நூலில் கோர்த்தால் கதை இப்படி அமைகிறது. டிசம்பர் 24 புதன். இது தயாரிப்புக்கான நாள். காலையில் திட்டமிடுங்கள். மாலை 7 மணி 46 நிமிடங்களுக்கு மேல் கியரை மாற்றுங்கள். மதியம் 1 மணி 11 நிமிடம் வரை பத்திரை உள்ளது. புதிய வேலையை நிறுத்தி வையுங்கள். டிசம்பர் 25 வியாழன். இது வெடிப்புறமான நாள். தொழில் மற்றும் பணம் இரண்டிற்கும் சிறந்தது. ராகுவும் சந்திரனும் உங்களை லட்சியவாதியாக மாற்றுவார்கள். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கூச்சப்படாதீர்கள். டிசம்பர் 26 வெள்ளி. இது வசூல் நாள். லாபத்தை புக் செய்யுங்கள், டீலை முடித்துவிடுங்கள். மதியம் 2 மணிக்கு முன் முக்கியமான வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தின் வேகத்திலிருந்து தப்பிக்கவும் ஒரு சிறப்பு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் 2வது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார். 7ஆம் வீட்டில் புதன் இருக்கிறார். இந்த 3 நாட்களில் உங்கள் வார்த்தைகளே உங்கள் மிகப்பெரிய எதிரியாக மாறலாம். 8ஆம் வீட்டு செவ்வாய் உங்களை கசப்பாக பேச வைப்பார். நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்திக் கொண்டால் உலகின் எந்த சக்தியும் உங்களை வெற்றி பெறுவதிலிருந்து தடுக்க முடியாது. பரிகாரங்கள். கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்கின்றன, ஆனால்
நாம் பரிகாரங்கள் மூலம் அவற்றின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த முடியும். ரிஷப லக்னத்தினருக்கான இந்த 3 நாட்களின் சிறப்பு பரிகாரங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 1. சந்திரனும் ராகுவும் 10ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் மன அழுத்தம் ஏற்படலாம். 1. எனவே காலையில் குளித்த பிறகு ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். சிவபெருமான் சந்திரனை அணிந்தவர், ராகு அவருடைய பக்தர். இந்த மந்திரம் உங்களுக்கு கவனத்தை தரும் மற்றும் சிதறல்களை அகற்றும். 2வது பரிகாரம். 8ஆம் வீட்டில் ஆற்றல் மிக அதிகமாக இருப்பதால் வீட்டை விட்டு வெளியேறும்போது சிறிது வெல்லம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு செல்லுங்கள். முடிந்தால் தினமும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை அளிக்கும். 3. மூன்றாவதாக, சனி 11ஆம் வீட்டில் மற்றும் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் தனவிருத்திக்காக உங்கள் நெற்றியில் குங்குமம் அல்லது மஞ்சள் திலகமிடுங்கள். இது குருவை வலுப்படுத்தும் மற்றும் பணம் தங்குவதற்கு உதவும். நண்பர்களே, ஜோதிடம் என்பது இருண்ட பாதையில் ஒளியைக் காட்டும் ஒரு தீப்பந்தம். ஆனாலால் நடக்க வேண்டியது என்னவோ உங்கள் சொந்த கால்களில்தான். டிசம்பர் 24, 25 மற்றும் 26 ஆகிய காலகட்டம் ரிஷப லக்னத்திற்கு கர்மா பிரதானமானது. இந்த நாட்களில் அதிர்ஷ்டத்தை விட உங்கள் கர்மாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் வரவிருக்கும் நாட்களை சிறப்பாக திட்டமிட உதவும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்கள் நேரத்தை நான் மதித்ததாக நீங்கள் உணர்ந்தால், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நம் குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுங்கள். உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரை மதியுங்கள். விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ்.